ஒவ்வொரு ராசியும் எப்படி கவருவது, எப்படி இம்ப்ரெஸ் செய்வது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அந்த வகையில் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ராசி என்ன அப்படின்னா மிதுன ராசி. மிதுன ராசியை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறது? மிதுன ராசி நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணால் நீங்கள் ஷுட் நாட் பி வெரி போரிங் பர்சன். புரியுதுங்களா? நீங்கள் உங்கள்கிட்ட நிறைய டாபிக் இருக்கணும் பேசுகிறதுக்கு. எல்லா வகையிலும் யூ ஷுட் பி என்டர்டெய்னிங். நீங்கள் ரொம்ப போரிங் பர்சனாக இருந்தீங்கன்னா மிதுன ராசி உங்கள்கிட்ட ஓடிடுவாங்க. இன்றைக்கி சமகாலத்தில் யாராவது மிதுன ராசியை லவ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குற ஸ்டிப் என்ன அப்படின்னா, எப்போவுமே தொடர்ந்து ஒரு நாளைக்கு 10 மீமாவது நீங்கள் அனுப்பணும். அட்லீஸ்ட் ஒரு 2 ஆர்டிக்கலாவது நியூஸாவது நீங்கள் அனுப்பணும். அது எந்த நியூஸுங்கிறது நீங்கள் மிதுன ராசியோட பலனை வச்சு அவங்க டேஸ்ட்டை நீங்கள் புரிஞ்சிக்கலாம். சில பேருக்கு ஸ்போர்ட்ஸ் நியூஸ் ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு க்ரைம்ஸ் ரொம்ப பிடிக்கும், இந்த கொலை அந்த கொலைன்றது பிடிக்கும். ஏதோ அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். அதை சார்ந்து 2-3 நியூஸாக நீங்கள் புதுசாக அனுப்பிச்சிடணும். இப்போ யூடியூப்லலாம் நிறைய பேசுகிறாங்க நியூஸஸ், அந்த கொலைகள் சார்ந்து. அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து ஷேர் பண்ணிடணும். அதாவது அவங்க மைண்ட் இருக்குல்ல, அவங்க மூளையை நீங்கள் தொடர்ந்து ஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. புரியுதுங்களா? அந்த மூளைக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுத்துட்டு அது யோசனைக்கு ஏதாவது தீனி போட்டுக்கிட்டே இருக்கீங்க. அப்படி போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா மிதுன ராசி உங்களோட பழகிறதும் அவங்களோட நீங்கள் நெருக்கமாகிறதும் அதிகரிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய உண்டு. மிதுன ராசி நீங்கள் லவ் பண்ணிங்கன்னா அவங்க மைண்டுக்கு நீங்கள் நிறைய தீனி கொடுக்கணும். அவங்க மைண்டு கூட தான் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்றதை நீங்கள் நம்பணும். அவங்க உடல் கிடையாது, மைண்டு தான் ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? நீங்கள் ரொம்ப போரிங் பர்சனாக இருக்கீங்க, உங்கள்கிட்ட பேசவே ஒன்றும் இல்லை, நீங்கள் ரொம்ப மூடி பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா எந்த ஒரு மிதுன ராசியும் உங்களுக்கு பிடிக்காது. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, அவங்கள பொறுத்த வரைக்கும் நிறைய கான்வர்ஸ் பண்ணணும். அதே போல் நிறைய பேர் குழான்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் மிதுன ராசிக்கு பிடிக்காது. மிதுன ராசிக்கு வெட்டு 1 துண்டு 2 டக்குன்னு முடிக்கணும். நீங்கள் இழுத்து பேசுகிறது அதெல்லாம் மிதுன ராசிக்கு சுத்தமாக செட் ஆகாது. அதே போல் மிதுன ராசி நிறைய புதுமைகளை விரும்பக்கூடிய ராசி. மிதுன ராசிக்கு நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போகிறீங்க, 2 வாட்டி கூப்பிட்டு போகிறீங்க, 3 வாட்டி கூப்பிட்டு போகிறீங்க, தொடர்ந்து ஒரே ஹோட்டலில் அவங்களை கூப்பிட்டு போனீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வேறு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போன்னு சொல்லுவாங்க. அதே போல் தொடர்ந்து ஒரே பீச்சுக்கு கூப்பிட்டு போகிறீங்க, அவங்களுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. அவங்க எப்போவுமே வாழ்க்கையில் ரொம்ப புதுமைகள் எதிர்பார்க்க. நீங்கள் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் புதுமைகளை குறைவாக வச்சுக்கக்கூடிய ராசி. நீங்கள் தொடர்ந்து ஒரே சமையல் கட்டு, ஒரே ரூமே, ஒரே லைஃப் ஸ்டைல் சொன்னீங்கன்னா சந்தோஷமாக ரிஷபராசி ஏற்றுக்கும். மிதுன ராசி சுத்தமாக ஏற்றுக்காது. மிதுன ராசிக்கு எல்லாமே புதுசாக வேணும். புரியுதுங்களா? ஸோ மிதுன ராசியை நீங்கள் டேட் பண்ணுறீங்க, மிதுன ராசியை உங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா இப்போ நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரோட புது இடங்களுக்கு அவங்கள கூப்பிட்டு போங்க. அப்படி கூட்டு போனீங்கனாலே அவங்க இம்ப்ரெஸ் ஆகிடும். 2வது தொடர்ந்து அவங்களோட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருங்க. கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். நீங்கள் மிதுன ராசியை லவ் பண்ணுறீங்க அப்படின்னா